இந்த அழகான மாலை பொழுதிலே மௌனத்தின் மேன்மை என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நம்ம இணைந்து சிந்திக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேசக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ பேசணும். மௌனம் என்பது ஒரு மகா மந்திரம். மௌனம் என்பது ஒரு மகத்தான கலை, ஒரு தெய்வீக கலை. ஆன்மாவுடன் நெருக்கமாக இருப்பதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, மௌனமே போதுமானது. சைலன்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். மௌனமே இறைவனின் மொழி, தியானமே அதை அடைவதற்கான வழி. நாம் பேசாத பொழுது இறைவன் பேசுகிறான் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் தான். மௌனம் என்பது மனமடக்க பயிற்சி, மனதை சீரமைக்கும் பயிற்சி என்று சொல்வார்கள். மௌனம் என்பது வெளிச்சம், நம்மை நாமே அதில் தரிசிக்கலாம். மௌனம் என்பது இருட்டு, நம்முடைய துன்பங்களை அதில் புதைக்கலாம். மௌனம் என்பது மூடி, இதை தயாரித்து விட்டால் நம்முடைய எல்லா துன்பங்களையும் எல்லா உணர்ச்சிகளையும் அதில் போட்டு பூட்டி வைக்கலாம். மௌனம் என்பது போதி மரம், நமக்கு நல்ல உண்மைகளை போதிக்கும். மௌனம் என்பது தவம், ஆழ்ந்தால் அமைதி நிச்சயம். மௌனம் என்பது வரம், நம்மிடம் நாமே பெறுவது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது மௌனம். இந்த மௌனம் வாய் பேசாத திருத்தல் இல்லையா? நம்ம இறைவன் இந்த வாய் கொடுத்தது எதுக்குங்க? பேசுவதுக்கு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்று. உணவு அதிகமாக சாப்பிட்டால் துன்பப்பட நேரிடும், பேச்சும் அதிகமாக போச்சுன்னா துன்பப்பட நேரிடும். ரெண்டுமே அதிகமாக போகக்கூடாது, லிமிட்டாக இருக்கணும். இந்த மௌனத்தை பற்றி நிறைய மகான்கள் சித்தர்கள் உணர்ந்தவர்கள் நல்லா இருக்காங்க, எல்லாம் உணர்ந்திருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாரு, மௌனமாக இரு, அப்போதுதான் உன் மனசாட்சியின் மெல்லிய குரல் உனக்கு கேட்கும். மௌனமாக இரு, அப்பொழுதுதான் உன் மனசாட்சியின் மெல்லிய குரல் உனக்கு கேட்கும் அப்படின்கிறார் மகாத்மா காந்தி. மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படின்பாங்க ஔவையார். சும்மா இருக்கும் சுகம் இன்றொருமோ நாளை வருமோ வள்ளலார். சும்மா இரு சொல் அற அருணகிரிநாதர். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே தாய்மானவர் சுவாமி சொல்கிறார். அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மௌனத்தை உணர்ந்தவர்கள் அவங்களாம், அதோடைய மேன்மையை அதோடைய மதிப்பை உணர்ந்தவர்கள் அவங்களாம். தீபக் சோப்ரா அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார், தன்னுள் மூழ்கி தன்னுடைய உடலில் உள்ள உணர்வுகளை சமநிலையில் கவனிப்பதே உண்மையான மௌனம் அப்படிங்கிறார். அவ்வளோ சிறப்பு. மௌனத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. முழு உண்மையும் வெளிப்படுத்தும் ஒரே மொழி மௌனம். ரமண மகரிஷி. எவ்வளோ மொழி இருக்குது, அந்த மொழியில் எல்லா மொழிகளுக்கும் தாய் எதுனா மௌனம் தான். மௌனத்துலேருந்து தான் சவுண்டே ஆரம்பிக்குது. ஒரு பிரெஞ்சு மொழியில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கும். தமிழ் மொழியில் ஒரு 3-4 அர்த்தம் இருக்கும். ஆனால் மௌனத்திற்கு எண்ணற்ற அர்த்தங்கள் இருக்குது. கல்யாண பெண்ணின் மௌனம் சம்மதமாகிறது, அது மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு மௌனத்துக்கும். ஒருத்தனை பிடிக்கலாம், அதுக்கும் மௌனம் ஆகிடும். அப்படி நிறைய மௌனத்துக்கு அர்த்தம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த மௌனம் எவ்வளோ சிறப்பு பாருங்கள். மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படந்த வாயால் சொல்லக்கூட சொல்லுவார் சுவாமிஜி. ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ விஷயங்களை ஒரு மௌனம் சொல்லிவிடும். ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ விஷயங்களை ஒரு மௌனம் சொல்லிவிடும். ஒரு உதாரணம் பாருங்கள். நான் ஜாயின் பண்ணது பெல் திருச்சி. அங்கே ஜாயின் பண்ண புதுசில் வண்டியில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். அந்த லைட் போடுவோம் இல்லையா, ஐ பீம் லாங் பீம்னுட்டு, நல்லா லாங் பீம் போட்டு போயிட்டுருக்கேன். நான் பார்க்கல, போயிட்டுருக்கேன். எதிரில் ஒருத்தர் நந்து வராரு, நான் வண்டியில் போயிட்டுருக்கேன். அவர் எதுவுமே பேசலை, கை இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் நான் தெரிந்து கொண்டேன், மௌனம் சுடும் என்று. ஒன்றுமே பண்ணல, இப்படி தான் பார்த்துட்டு போனார். ஏன்னா திட்டிருந்த விட மனசு அமைதியாக இருக்கும். அப்படியே அமைதியாக போனார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே பெல்லிலேருந்து இங்கே ராணிப்பேட்டை மாறி வந்துட்டு இங்கே என் குழந்தைக்கு ஒரு சளியோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது, பெல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அந்த காலையில் 9 மணி இருக்கும். டிஃபன்லாம் அவங்க டைம் கிடையாது, காலையில் சாப்பிட்ருக்கணும். அவங்க டிஃபன் டைம் கிடையாது ஆக்சுவலாக. அது அவங்க எல்லா 4-5 நர்ஸும் சேர்த்து ஒரு ரூமில் சாப்பிட்டுங்கிறாங்க. நான் என் குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டு, யாரும் இல்லைங்களாங்க ரிசப்ஷன் சீல் போடுறது யார் இல்லையான்னு கேட்டால்
அவங்க எதுவுமே வாய் தரல, எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க. இப்படி பார்த்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிட கூட விட மாட்டேங்களா நிம்மதியா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மௌனம் சுடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். நான் உடனே என் குழந்தை மலைக்கிற பாசத்தில் போய் நீ யாரும் இல்லைங்களா இப்போ கேட்கறது பாரு, அப்படியே பார்த்தாங்க, அப்படி சாப்பிட்டுட்டே பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மௌனம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மௌனம். சரி, நம்ம வீட்டில் அதுமாரி மௌனம் எதனா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ சிறப்பு இருக்கு இல்லையா? இருக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் வராது இருந்தாலே வருவாங்க. அப்போ தான் பேசணும்னு தோணும். ஏதோ ஒரு வேலை வரும். நிறைய பேர் அந்த அனுபவமாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ இருக்கும். அதான் சாமி சொல்லுவாங்க, பேசா நோன்பாற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என்று உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல. பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்த அக்க போர்ன்றாங்க, அது மாதிரி பெரிய போர் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ பேசு நம்ம மௌனம் வந்தால் கூட கலைச்சிட்டே இருக்குது இல்லையா? அந்த பழக்கத்தின் காரணமாக அதை சொல்கிறாரு சாமிஜி. ஒரு 3 பேர் இந்த மாதிரி சத்சங்கம் கேட்டு நம்மளும் மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் மௌனம் இருந்தாங்களாம். மௌனம் இருந்தாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து ஏதோ ஒரு கறி தூள் மூஞ்சியில் பட்டுச்சு ஒருத்தருக்கு. அதை ஒருத்தன் பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, உன் மூஞ்சியில் கறி அப்படின்னானா. மௌனத்தில் இருக்கிறவன் உன் மூஞ்சியில் கறி அப்படின்னானா. இந்த கறி பட்டான்ல அவன்ல நீ பேசிட்டே அப்படின்னானா. 3வது ஆள் ஒருத்தங்கிறான் இல்லையா, நான் மட்டும் தான் பேசலை அப்படின்னானா. அப்போ எல்லாருமே பேசிட்டாங்க. அதான் பெரிய போர். மௌனமாக இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஞானிகள்லாம் அவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கணும். மௌனம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் தான் அதில் பண்ண முடியும். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 3 தூக்கு தண்டனை கைதி, ஒரு மதவாதி, ஒரு வக்கீல், ஒரு எலக்ட்ரீஷியன் மாதிரி படித்தவர்னு வச்சுக்கலாம். 3 பேர் தூக்கு தண்டனை கைதி நிற்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மதவாதியை கூட்டு நிற்க வச்சு தூக்கு போட போகிறாங்க. உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கடைசி ஆசைலாம் எதுவும் இல்லை, இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு போய் நிற்கிறார். தூக்கு போடுறதுக்கு மிஷின் சுவிட்ச் போடுறாங்க, ஒர்க் ஆகலை. அவன் சொன்ன மாதிரி இறைவன் காப்பாற்றிட்டார். ஏன்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி போட்டால் கரெக்டாக தூக்கு போட்டுடணும், இல்லைன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு ரூல்ஸ். சரி, விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் வந்து நிற்கிறாரு. அவர் நீ எதனா சொல்கிறியாப்பா கடைசியா அப்படின்னு கேட்குறாங்க. நீதியே வெல்லும் அப்படிங்கிறார். சுவிட்ச் போடுறாங்க, ஒர்க் ஆகலை, அவரே விட்டாங்க. கொஞ்சம் படித்தாவே கொஞ்சம் பிரச்சனை தான். வந்து படித்தவர் வந்து நின்னார் எலக்ட்ரிஷியன். உங்களுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அந்த மஞ்சள் கலர் ஒயர் கருப்பு கலர் ஒரு முறுக்குன்னா அது ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. போட்டாங்க, காலி. அப்போது நுணலும் தன்வாயால் கெடும் சொல்லுவாங்க. நுணல்னால் தவளை இருக்கிற இடம் பாம்புக்கு தெரியாது, இதுவே கத்தும். கத்தி பாம்பு வர வச்சு அது காலி ஆகிடும். நுணலும் தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரஷ்யாவில் வேறு நாட்டு ஒரு அகதியை தப்பு பண்ணிட்டான்னு தூக்கில் போடுறது நிற்க வச்சுருந்தாங்களாம். அப்போ தூக்கில் போடும்போது அந்த தூக்கு கயிறு அறுந்துச்சான். அறுந்து விட்டோன்னே எப்போ அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அறுந்துட்டா விட்டுணும்ல, அது மாதிரி விட்டுலான்னு ஒரு முடிவு பண்ணி இருக்காங்க. அப்போ அவங்க அமைதியாக இருக்கணும் இல்லையா. ஒரு ரஷ்யாவால் ஒரு கயிறு கூட சரியாக செய்ய தெரியல அவனுக்கு அப்படின்னு சொன்னாராம். அது யாருக்கு கேட்டுச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நல்லா புதுசு கயிறை தந்து மறுபடியும் போட்டு தூக்கில் போட்டாங்க. அப்போது தான் நுணலும் தன் வாயால் கெடுன்னு சொல்கிறது இதுதான். அப்போ எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. அப்போ எப்பப்பெல்லாம் பேசக்கூடாது? நம்மை பிறர் குறை கூறும்போது மௌனமாக இருக்கணும். பிறர் நம்மை குறை கூறும்போது மௌனமாக இருக்கணும். நமக்கு கோபம் வரும்போது மௌனமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ மௌனம் அதெல்லாம் எந்த நம்மளுக்கு சிக்கலே வராது. ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஆலய வழிபாடு, அங்கே மௌனமாக இருக்கணும். இதுமாரி ஆன்மீக சொற்பொழிவு இருக்கும்போது மௌனமாக இருக்கணும். பெரியவர்கள் அறிவுரை கூறுக்கும்போது நம்ம மௌனமாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்போ தன்னை அறியலாம், தன்னுடைய பிரச்சனை அறியலாம், தன் மூலத்தை அறியலாம். நான் யார் என்று கேள்வி வருகிற பொழுது மௌனமாக இருக்கணும். அப்போ அந்த டைமில் நம்ம மௌனமாக இருந்தால் ரொம்ப சிறப்புன்றான். அவ்வளோ சிறப்பு மௌனம். அந்த சித்தர்கள் அந்த மௌனத்தின் மூலமாகவே உபதேசம் பண்ணுவாங்களாம். உபதேசம் பண்ணுறாங்க இல்லையா, மௌனத்திலே பண்ணுவாங்க நிறைய. பாரதியாருடைய குரு வந்து குள்ளச்சாமியான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தார், குள்ளச்சாமி. அந்த குள்ளச்சாமியார் வந்து ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அப்படி இருப்பார். அப்படி தான் சுற்றிட்டு இருப்பார், அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு. அது மாதிரி தான் ஒருத்தர் கேட்டானா, என்ன இவ்வளோ அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறீ அப்படின்னு கேட்டானா. அந்த அழுக்கு போட்ட ட்ரெஸ் போட்டுருந்தார்ல அவர் ஞானி. அவர் சொன்னாராம், எனக்கு வெளியே மட்டும் தான் அழுக்கு இருக்குது, உனக்கு மனசுக்குள்ளவே அழுக்கு இருக்குதுன்னு சொன்னாராம். அது மாதிரி அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அந்த குள்ளச்சாமி போயிட்டே இருந்தாராம். பாரதியார் தென்னை மலை வாங்கிறாரு. பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஒளி தெரியுது முகத்தில், இவர் ஏதோ ஞானி தான் மலுன்னு சொல்லிட்டு அவரை போய் பிடிக்கலான்னு போகிறாரு. அவர் விரட்டி விட்டு போகிறாரு. அவர் ஞானி இல்லை, தெரியும் இல்லையா, நம்மளை தான் பிடிக்க வரான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. இவரை துரத்தி ஓடிறாரு.
விடாமல் ஓடுறாரு. ஓ நீ எனக்கு எதுனா சொல்லி ஆகணும், நீ யார் சொல்லி சொல்லிட்டு தெரிச்சுன்னு போகிறாரு. கடைசியாக போனோன்னா ஒரு முட்டுச்சந்து, எங்கேயும் ஓட முடியல. உள்ள அந்த கூட்டத்தை அந்த குரு மாட்டினார், உள்ளே போயிட்டார். இப்போ நீங்கள் யார் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு எதனா உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. எதுவுமே பேசலை, மௌனத்திலே உபதேசம் நடக்குது. நல்லா பாருங்கள், அந்த குலச்சாமியார் பார்க்குறாரு, அந்த குட்டி சவர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, பாழடைஞ்ச சவர், அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாழடைந்த ஒரு கிணறு இருக்குது, அதை பார்க்குறாரு. மேலே சூரியன் இருக்குது, அதை பார்க்குறாரு. அந்த சூரிய பிம்பம் அதில் வந்து படுது, அதை பார்க்குறாரு. அவ்வளோதான், உபதேசம் ஓவர். இதுவே அவர் புரிஞ்சிச்சு பாரதியார். எதுவும் வார்த்தை இல்லை, மௌனத்திலே உபதேசம். அந்த குட்டி சவர் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே மண் வந்து படர்ந்து தான் இருக்கும். நம்ம தான் எடுத்து வாழைன்றா எடுத்து செவர் மாதிரி கட்டுறோம். அது குட்டி சவர் வந்து பாழஞ்சிச்சு இல்லையா. எப்போவுமே ஒரு வீடு கட்டினா அந்த வீடு நல்லா இருக்கும் போதே நம்மளை குழந்தைங்களாம் படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும். அது மாதிரி நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் போதே இந்த இறைவனை உணர்ந்துடணும். அந்த குட்டி சவருடைய உபதேசம் அது. அந்த பாழந்த கிணறு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அங்கே மேலே எங்கேயோ இருக்கிற அந்த சூரியனை அந்த பிம்பம் இங்கே பார்க்கணும். நீங்கள் அங்கே இருக்கிறது இங்கே உணரணும். எங்கேயோ கண்ணுக்கே தெரியாத அந்த இறைநிலையை நமக்குள்ளாக உணர வேண்டும் என்பது ஒரு உபதேசம். அது சொன்னார். அதை பாரதியார் பிடிச்சினார். மௌனத்திலே அந்த உபதேசம் நடந்திருக்கு. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அந்த மௌனத்துடைய பெருமை யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்த வாயாலே சொல்லக்கூடும். மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்த வாயாலே சொல்லக்கூடும். மௌனமே இறைவனது அடித்தளமா, மிக விரிவு, எல்லையில்லை, காலமில்லை. மௌன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாம். எவ்வளோ நன்மை பாருங்கள். ஒரு லட்டோ ஜாங்கிரியோ சாப்பிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க, ஒரு உணரலாம், ஓ இப்படி தான் இருக்கும் அப்படி உணரலாம். ஒரு புது வகையான இனிப்பு ஸ்வீட்டு நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிட்டதில்லை. அதை நான் எப்படி விளக்க முடியும்? விளக்க முடியாது. அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ அப்படின்பார். எழுத்து வச்சு எழுத முடியாது, அவங்கள தான் உணரணும் அந்த மௌனத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மௌனம் சிறப்பு. அப்போது மௌனம் வந்து அந்த அறிவு தோய்ந்து பிறந்துச்சுன்னா முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும் அப்படிங்கிறாரு. முன்வினைன்னா சஞ்சீத கர்மம். நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்த வினையெல்லாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட. முன்னோர்கள் செய்த வினைப்பதி வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே உன் செயல் வினைக்கு புலனைந்தும் இயக்க பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் கழித்து வர வேண்டும். தன்னில் உருவான வினைப்பதிவை கழிக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வு இருந்தவர். என்கிட்ட நிறைய பணங்குது, என்னுடைய பாவத்தை யாரா வாங்கிக்குவாங்களா? வாங்க மாட்டான். நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், பதவியில் இருக்கிறேன், என்னுடைய பாவ பதிவை யாரா வாங்குவாங்களா? வாங்க மாட்டான். அவர்கள் செய்த பாவத்தை அவர்களே தான் அனுபவிக்கணும். அப்போ இந்த மௌனத்தில் நம்ம இருக்கும்போது அந்த முன்வினை பின்வினை எல்லாம் போயிடும், நீங்கன்றார். அவ்வளோ சிறப்பு இந்த மௌனம். ஆழியாரில் சுவாமிஜி 1 மாதம் இருப்பார் மௌனம். 1 மாத காலம். நம்ம ஒரு நாளுக்கே கஷ்டப்படுவோம். 1 மாத காலம் மௌனத்தில் இருந்து ஒரு கவிகள்லாம் எழுதுவார். சுவாமிஜி 1800 கவிகளுக்கு மேலே எழுதியிருக்கிறார் இந்த உலக சமுதாயத்திற்காக. அப்போ அது சாமிஜி கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ கவி எழுதிருக்கீங்க அப்படி கேட்டதுக்கு, நான் எங்கே எழுதுகிறேன், நோட்டு பேனா எடுத்து நான் வச்சு எழுதுகிறேன், நோட்டில் வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த எழுத்து இறைவன் கொடுக்குறான், அப்படியே வருதுன்றார். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் அப்படிங்கிறார். இறைவனே கொடுக்குறான் அப்படிங்கிறார். அப்போ அந்த மௌனத்தில் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்ளுணர்வாக இறைவன் கொடுக்குறான், அப்படியே எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சிறப்பு. அந்த மாதிரி சாமிஜி 1 மாதம் மௌனுக்கிறாரே, சரி நம்ம இருக்கலான்ட்டு இந்த புளியை பார்த்து பூனை சுட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஒரு 5 நாள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை நாள் இருக்கலாம், அப்புறம் ஒரு நாள் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். எடுப்புலே பிரம்மதானம் முடிச்சுட்டு வந்துட்டு ஆழியார் போயிட்டு எடுப்புலே நான் ஒரு 5 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூட பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ சுஸ்லான்னு ஒரு கம்பெனி, அங்கே கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் மதுரையிலேருந்து கிருஷ்ணராஜின்னு ஒரு பேர். நானும் அவரும் கம்பெனியில் 5 நாள் லீவ் கொடுத்துட்டு ஆழியாரில் போய் தங்கத்துக்கு எல்லாம் பணம்லாம் கட்டிட்டு போயிட்டோம் மௌனத்துக்கு. 5 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பணம் கட்டி மௌனத்து இருந்தோம். நல்லா அமைதியாக தவம் தச்சோன்னே எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி பேசாமல் இருக்க அந்த 3 நாளில் நடந்தால் தரையில் நடக்கிற மாதிரி இல்லை, கால் படுற மாதிரி தெரியல, படுத்தாரோ மிதக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆற்றல் மௌனத்துக்கு. ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது 3 நாள் மேலே இருக்க முடியல. நான் அவர்கிட்ட இப்படி கை காமிச்சு இப்படின்னு அவருன்னார் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு. அப்புறம் பேச்சு வரல, அவ்வளோ நல்லா சுகமாக இருந்தது. அவர் கிளம்பி மதுரைக்கு போயிட்டு நான் கிளம்பி ராணிப்பேட்டை வந்துட்டேன். அது நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது
அந்த மௌனம் என்பது அந்த 3 நாளுக்கு அப்புறம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த 3 நாள் வரைக்கும் அந்த மேலே இருக்கிற குப்பைகள்லாம் வெளியே வருமா, அந்த எண்ணங்கள்லாம். அந்த 3 நாளுக்கு மேலே 4, 5 அது போகும்போது தான் உண்மையான மௌனன்றாங்க. அது நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மௌனம்லாம் எடுக்க போகிறேன், ஆனால் நான் மௌனத்தில் கலந்த முடியல. அப்போ அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். மௌனம் எப்போ கிடைக்குதோ, இங்கே வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன்கிழமை பண்ணுறாங்களாமா மௌனம், காலையில் 9 மணிலேருந்து 4 மணி நடக்குது. மௌனத்தில் வந்து கலந்துங்க, வாய்ப்பு இருக்கும் வந்து கலந்துங்க. அவ்வளோ சிறப்பு இந்த மௌனம். நிறைய இந்த இன்ட்யூஷனாக நம்மளுக்கு அடி நோட்டு பேனை வச்சுன்னு எழுதிட்டே இருந்தால் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம விழாக்கிழமை நம்ம மாதத்தில் ஃபஸ்ட்டு விழாக்கிழமாங்க, மாதத்தில் ஃபஸ்ட்டு விழாக்கிழமை புதன்கிழமை. இங்கே புதன் நாங்கள் விழாக்கிழமை தொடர்ந்து ஒரு வருஷம் நடத்திட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஒரு 25 பேர் வராங்க ரெகுலராக. இங்கே அதிகமாக வருவாங்களாமா, 50-60 பேர் வராங்க இங்கே ஆற்காட்டில். அப்போ இந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் இந்த மௌனத்தை உணர்ந்திருக்காங்க நல்லா. செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் கோயில் கொண்டனர். ஐயன் வந்து என்னுள்ளம் கோயில் கொண்டபின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே அப்படிங்கிறார். ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் பாருங்கள், அது உள்ள எப்படி அந்த தண்ணி போச்சு, இந்த பூமியில் இருக்கிற தண்ணி எப்படி அங்கே மேலே போச்சு, அதுபோல் எல்லாமல் அந்த பரம்பொருள், எல்லாமல் அந்த இறைநிலை நமக்குள்ளாக அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பின்பு வையகத்தில் மாந்தர் முன்னும் வாய் திறப்பதில்லையே. அந்த உணர்வோடு அங்கேயே லயித்திருக்கிறாங்க. அந்த உணர்வோடு அந்த பரம்பொருள் பேராதார அந்த பரம்பொருளோடு லயித்திருக்கிறாங்க. அப்போது அந்த பேச்சே வரலன்றாரு அந்த கவியில். அப்படி சொல்கிறார் ஒரு சித்தர். அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள். ஒரு வெளிநாட்டில் ஒரு புகழ்பெற்ற பியானோ இருக்கு இல்லையா, அந்த கலைஞர் பியானோ வாசிக்கிறவர். இப்போ ஒரு பெரிய அரங்கம், அந்த அரங்கம் முழுவதும் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் வந்தார், இந்த பியானோ இப்படி தொடங்கிறாரு. 1 நிமிஷம் ஆகுது, 2 நிமிஷம் ஆகுது, எதுவும் பண்ணல, அப்படியே பண்ணுறாரு. 3 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, 4.33 வினாடி ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எழுத கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவர் பாட்டு அமைதியாக இருக்கிற, எதுவும் வாசிக்கலையே அப்படி இப்படின்னாங்க. உடனே மைக் எடுத்து, இந்த பரபரப்பான சத்தம் மிகுந்த இந்த உலகத்தில் 4.33 வினாடிகள் மட்டும்தான் உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ அது மாதிரி இருக்கிறது கஷ்டம். ஒரு 4 நிமிஷமே நம்மளால் மௌனம் இருக்க முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரு மாதம் எப்படி இருக்குது. ஆனால் சித்தர்கள் ஞானிகள் அதனுடைய மதிப்பை உணர்ந்தவர்கள். அதனால தான் அதை நல்லா பயன்படுத்துகிறாங்க. மௌனத்தில் இருந்து நிறைய விஷயத்தில் இன்ட்யூஷனாக நம்மளுக்கு தத்துவம் நிறைய இருக்கு இல்லையா, அதில் மௌனத்தில் இருந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்லா இயங்குகிற ஒரு மிஷினு சத்தம் இல்லாமல் இயங்கும். அது ஒரு திறன் பழுதடிச்சுன்னு வச்சுங்களேன், சத்தம் வர கரகரன்னு. அது மாதிரி ஒரு நல்ல மனநிலையிலே ஒரு நல்ல இருக்கிற ஒரு சாதனையாளர்கள், அறிஞர்கள் மௌனமாக இருப்பாங்க. கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறது ரொம்ப கத்தி ஆரவாரம் பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நிறை கூட தழும்பாதுன்னு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அந்த பெர்னார்ட் ஷான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒரு அறிஞர். அவர் சொல்கிறாரு, எனக்கு 25 மொழி தெரியும் அப்படிங்கிறாரு. 25 மொழி தெரியுமா, எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, 25 மொழிகளிலும் மௌனமாக இருப்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அந்த மௌனம் அவ்வளோ சிறப்பு. அப்போது சித்தர்கள் எல்லாம் இதை உணர்ந்துருக்கிறாங்க. எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும், எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே அப்படின்பாங்க. அப்போ அந்த முத்தர்கள், அந்த சித்தர்கள் எப்பவுமே அந்த மௌன நிலையில் இறைநிலையோடு இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த காலத்துலாம் ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துலையோ தண்ணி எடுக்க போனாங்கன்னா போவாங்க, ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டே போவாங்க. இப்போ தான் வீட்டிலே தண்ணி வந்துடுது. அப்போல்லாம் போய் குளத்துக்கு போய் தண்ணி எடுத்து வரும்போது ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு தண்ணி மொண்டு தலையில் வச்சுட்டு கை பிடிக்க மாட்டாங்களாம், அப்படியே வருவாங்களாம். இங்கே ஒரு திங்கிங் இருக்கும், ஆனால் கையை கீழே விழாது, இந்த குடம் மேலேயே இருக்கும். அவங்களுடைய நினைப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அது மாதிரி இந்த சித்தர்கள் எப்பவுமே அந்த இறை சிந்தனையாகவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. அப்போ அதே சிந்தனை அவங்களுக்கு இறை சிந்தனையாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு துன்பமே இல்லைன்றாங்க. இறைவனோடு லயமாக இருக்கும்போது துன்பமே கிடையாதுன்றாங்க. அப்போ நம்ம இந்த இறைச்சல் மிகுந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் வீடு மாற்றி வந்திருக்காங்க, ஒரு வாட்ச் எங்கேயோ வச்சுருக்காங்க, தொலைஞ்சிச்சு எங்கன்னு தெரியல, தேடிட்டு இருக்காங்க. ஐயோ அது விலை வந்து வாட்ச் ஆச்சு, எங்கன்னு தேட கிடைக்கல. அப்போ அந்த வழியாக ஒரு துறவி வராரு. என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு விலை வந்து வாட்ச் எங்கே வச்சுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் அமைதியாக உட்காந்தாரு. கொஞ்ச நேரம் தவம் பண்ணார். அப்படியே அந்த நொடி முள் போதில் டக் டக் சவுண்டு அது கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி இங்கே இருக்க பற்றி எடுத்து கொடுத்துட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அமைதியான ஃப்ரீக்குவென்சி அலை கம்மியாக போக போக எல்லாமே அந்த சவுண்டோடு கேட்குது. நம்ம பரபரப்பாக இருக்கிறதுனால நம்ம கேட்கல, அந்த அமைதியான சூழ்நிலை அவர் கேட்குது. அப்போ அப்படியே கண்டுபிடிச்சி
கொடுக்குறாரு. அப்போது இந்த இன்ஃப்ரா சவுண்டு அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னா 20,000 ஹட்ஸுக்கு மேலே. இன்ஃப்ரா சவுண்டுன்னா பிலோ 20 ஹட்ஸ், 20 கீழே. அந்த 20 கீழேன்னா அந்த பூனை யானைக்கெலாம் தான் கேட்கும், நம்மளுக்கு கேட்காது. 20,000க்கு மேலே இருக்கிற ஹட்ஸுக்கு வந்து நமக்கு ரொம்ப அதிக சவுண்டு, அது நம்மளுக்கு கேட்காது. வவ்வால் அப்புறம் அந்த டால்பின் அதுக்கு தான் கேட்க சொல்லுவாங்க. சாதாரண மனிதர்கள் 20 to 20,000 ஹட்ஸ் அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கேட்கணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் 2000 to 5000, 2000 to 5000 ஹட்ஸ் தான் நம்ம பேசிட்டு எல்லாம் நார்மலாக பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். அப்போ அவங்க அமைதியான மனநிலையில் இருக்கும்போது அந்த வாட்சி துடி அந்த சவுண்டு கூட கேட்குது. அவர் அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைச்சி மாறாங்க இல்லையா. அப்போ எல்லாமே அந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் உணர்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி, இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி படிச்சிருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, பீட்டா சொல்லுவோம் இல்லையா. இப்போ பீட்டான்றது 14 to 40 உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அதுக்கப்புறம் ஆல்ஃபா 8 to 13. அதுக்கப்புறம் தீட்டா 4 to 7. கடைசியாக டெல்டா 1 to 3. எந்த ஃப்ரீக்வன்சியில் நின்னா அந்த உலக ரகசியங்கள் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் விளங்குமோ அதுதான் டெல்டா. எல்லா சாமிஜிலும் அந்த நிலையில் தான் இருப்பாங்க. கோமா ஸ்டேஜ் அது ஆக்சுவலாக. ஆனால் அவங்க கோமாவில் இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லா ரகசியம் வந்துகிட்டே இருக்கும், டியூஷனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ மனம் அமைதியான நிலையில் இருக்கும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு வந்து சீடர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஏரியில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாப்பான்றாரு, கொண்டு வா சொல்கிறாரு. இவர் போகிறாரு, அங்கே பார்த்தா அப்போ தான் ஒரு மாட்டு வண்டி போயிருக்கு, இப்படி கலங்கி போயிருக்கு தண்ணி. வந்து குருவே எங்கள் தண்ணி கலங்கி போயிருக்குன்றார். சரி இருக்கும் என்ன இரு, மறுபடியும் போய் பார்த்துட்டு வாடினார். மறுபடியும் போனால் கலங்கி இருக்குது. சரி வா மறுபடியும் வா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் போகிறார், நல்லா தெளிஞ்சிருக்குது. அப்போ கொண்டு வர்றாரு. இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? நீ எதனா பண்ணியா? இல்லை எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இல்லையா. அதுபோல் நம்முடைய மனம் அமைதியாக மௌனத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனம் அமைதியான நிலைக்கு வரும். அப்படி மனம் அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் பெருகும், நம்மளுக்கு சக்தி கூடும். அது அந்த கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். இப்போது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்லா தலைவாரி பொட்டு வச்சு பவுட்ரு வச்சு விடுவாங்க. வெளியே போயிட்டு அதுபான்னு பசங்க கூட விளையாட்டு தலையை கழிச்சிக்கிட்டு பவுடர்லாம் போய் மண்ணெலாம் பூச்சின்னு பண்ணி வரும். மறுபடியும் ஒரு அடி அடிச்சு மறுபடியும் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம மௌனத்தில் வந்து கலந்துக்கும் போது நம்ம மனம் அமைதியாக இருக்கும், நல்ல எண்ணங்களே வரும், நல்ல சிந்தனையாக இருக்கும். நம்ம இங்கேருந்து வெளியே போனோடனே மாமியார் சண்டை, மருமக சண்டை, கணவரோட சண்டை, அதில் போய் மறுபடியும் தலைகளை கழிச்சின்னு வரதில்லை, குழந்தை அது மாதிரி கழிச்சிட்டு வரும். அப்போ எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பப்பெல்லாம் மௌனத்தில் கலந்துக்கணும். நல்ல வருமானம் கிடைக்கிற பொழுது அதை சேர்த்து வைத்த பணம் பிற்காலத்தில் எப்படி நம்மளுக்கு உதவுகிறதோ அதுபோல் இந்த மௌன காலத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சக்தி பின்னாளில் நாம் துன்பப்படும் போதோ குழப்பம் வரும்போதோ சிக்கல் வரும்பொழுதோ கண்டிப்பாக அந்த சக்தி நம்மளுக்கு கை கொடுக்கும், துணையாக இருக்கும். மௌனம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்து சொல்லுவாங்க. ஒரு ஆசிரமத்தில் படிக்கலாம் ஐயா. இப்போ ஒரு குரு உட்காந்துட்டு இருக்காரு, வந்து எல்லாம் உட்காந்துட்டாங்க சத்சங்கம். குரு ஏதோ சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன மாதிரி நோட்டு பேனெலாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஏதோ சொல்ல போகிறாரு குருன்ட்டு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது, 10 மணி நேரம் ஆகுது, எதுவுமே பேசலை, அப்படியே உட்காந்துக்கிறாரு. எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. 10 மணி நேரம் கழிச்சு பாடம் முடிந்தது அப்படிங்கிறாரு. அதில் ஒரே ஒரு சிலர் மட்டும் பாடம் புரிந்தது அப்படிங்கிறாரு. மீதி பேருக்கு புரியல. மௌனத்தில் உபதேசிக்கிறது மௌனத்தில் தான் புரியும். அந்த ஃப்ரீக்வன்சியில் அவர் குரு லெவலுக்கு அவர் ஒரே ஒரு சிடம் தான் இறங்கி வந்துக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம்லாம் புரியுது, மற்றவங்களுக்கு புரியல. ரமண மகரிஷி அப்படி தான். ரமண மகரிஷி வெளிநாட்டிலேருந்து ஒரு அன்பர் வந்து பார்க்குறாரு, நிறைய கேள்விகளோடு வராரு. வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட நம்ம எதுவுமே உபதேசம் வாங்கலை, உட்காந்து அவரையே பார்க்குறாரு. மௌனத்திலே உபதேசம் நடக்குது. நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்ட்யூஷனாக பதில் வருது. அவர் நோட்டில் அவர் எழுதுகிறாரு, ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாரு. ரமண மகரிஷியில் நிறைய கேள்விகளோடு வந்தேன், அவர் மௌனத்திலே நிறைய உணர்த்திட்டார், எனக்கு இன்ட்யூஷனாக உள்ளுணர்வாக வந்துச்சு, நான் அதில் புத்தகத்தை எழுதிக்கிறேன். அப்போ மௌனத்திலே எல்லாத்தையும் உபதேசம் நடக்குது. அப்போ அவர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது மௌனம். இப்போது இந்த அமைதியற்ற மனநிலை வந்து இந்த பாலைவனத்துக்கு ஒப்புன்னு சொல்லுவாங்க. பாலைவனங்கள் இல்லையா, அதுக்கு மாதிரி இந்த பாலைவனத்தில் தண்ணி மணல் நிறைய இருக்கும் இல்லையா, தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அது பாட்டு இழுத்துக்கும், உறிஞ்சிடும். அது மாதிரி அமைதியற்ற மனநிலை நம்முடைய சக்தியை வீணாக்கும், நல்லா உறிஞ்சிடும். ஆனால் அமைதியான மனநிலை நல்ல சக்திகள் சேகரிக்கப்பட்டு பிற்காலத்தில் அது பெரிய ஒரு சக்தியாக வெளிப்படும், அந்த மௌனம் அமைதியான நிலையில். அப்போ அவ்வளோ சிறப்பு மௌனம். இப்போ மௌனமாக இருந்தோம் இல்லையா, உங்களுடைய அட்டென்ஷன் கவனம் ஃபுல்லாக என்ன இருக்குது, அது என்ன சொல்ல வரேன்னு இல்லையா. அமைதிக்கு பின் வெளிவருகின்ற வார்த்தைக்கு சக்தி அதிகம். ஒரு அமைதிக்கு பின் வெளிவருகின்ற வார்த்தைக்கு சக்தி அதிகம்.
சைலண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை வருது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அது சக்தி அதிகம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஜான் கேஜ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருந்தார். ஒரு யாரும் இல்லாத தனியாக ஒரு அறையில் நல்ல திக்னஸான கண்ணாடி அறை பெருசாக போட்டு எந்த சத்தம் வராத அளவுக்கு நல்ல பெரிய அறை பண்ணிட்டார். உள்ளே போய் அமைதியாக கண்மூடி உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் ஆராய்ச்சி குறிப்பு கொடுக்குறாரு, பிஹெச்டி முடிச்சுட்டு கொடுக்குறாரு. அப்படி அமைதியாக உட்காரும்போது என்னுடைய இதயத்தினுடைய சத்தம், அந்த ரத்தம் சுழல்கின்ற சத்தம் நான் கேட்டேன், நரம்பு துடிக்கிற சத்தம்லாம் கேட்டேன் அப்படி எழுதுறாரு. அந்த அமைதியான நிலை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படி அமைதியாக உட்காந்து. இப்போ நம்ம கூட சாதாரண அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நம்ம நல்லா உணரலாம். சாமிஜி சொல்லுவார் இல்லையா, ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பாதமாக பாதத்தில் நினச்சிட்டே வருவோம். நெஞ்சு பகுதி வரும்போது சொல்லுவார், ஒரு உரசல் போல தெரியும் கவனிங்கன்னு சொல்லுவார். அப்போ எனக்கு இங்கெல்லாம் உணர்வு தெரில. கை வரும்போது சொல்லுவார், உங்களுடைய கைப்பகுதியே நினைக்கிறீங்க, உங்களுடைய கைப்பகுதியில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நன்கு சீராக பாய்ந்து கொண்டு இருக்கிறது, அங்கே அணுகர்கள் சரி செய்யப்படுகிறது, அங்கேயே மனசு வைங்கன்னு சொல்லுவார். நல்ல உரசல் போல தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணலாம்னு சொல்லுவார். அப்படியே நினச்சின்னா அப்படி ஜிவ்வுன்னு போகிறது தெரியும், அப்படி கரண்ட்டு போகிறதே தெரியும். ஒரு உரசல் போகிறது தெரியும், எனக்கு கையில் தெரியுது. அது நெஞ்சு பகுதி சொல்லுவார், கை ரெண்டு இடத்துல சொல்லுவார் அந்த இது ஆடியோவில். எனக்கு நெஞ்சு பகுதி தெரியல, ஆனால் கை மட்டும் நல்லா தெரியும், கரண்ட்டு போய் வரமாதிரி ஜிவ்வும் தெரியும். அப்போ தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சால் தான் நம்ம அது பலனை அனுபவிக்க முடியும். நம்ம கற்றுக்கிறதுனால ஒரு பயன் கிடையாது. நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம அனுபவிக்கணும், டெய்லி செய்யணும் பயிற்சி. இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா ஒரு டிப்ளமோ படிக்கிறோம், சர்டிஃபிகேட் வாங்கணும், போனோம், அப்படி கிடையாது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அமைச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அவங்களுடைய அன்பு தியாகம் இல்லாமல் நம்ம வந்து உட்கார முடியாது. நீ போமா நான் பார்த்துக்கிறேன் குடும்பத்தைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க அப்போ அன்புக்கு அந்த தியாகத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறாருந்தா நம்ம அந்த பயிற்சியை முறையாக கற்று நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து பயன்பெறணும். அது குடும்பத்துக்கும் பயனாகும், அதுதான் முக்கியம். அப்போ இந்த மௌனம், இந்த எக்ஸசைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே நம்ம உணர்ந்து செஞ்சோன்னா நம்ம உடலோடு பேசலாம். அது ஒரு உடல் தவம், உடற்பயிற்சியே ஒரு தவம் தான். சாமி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் அது சொல்லுவார் சாமிஜி. இப்போ ஒரு நெல்மணி இருக்குது, ஒரே ஒரு நெல் போடுறோம், அது பெருசாக வளர்ந்து வருது. நீ எனக்கு ஒரே ஒரு நெல் தான் வச்ச, நான் உனக்கு ஒரே ஒரு நெல்மணியாக கொடுக்குன்னு சொல்லுவோம். பல நெல்மணி கொடுக்குது இல்லையா, மௌனமாக இருந்தால் செய்யுது. புத்தர் போதி மரத்தடியில் உட்காந்தார். அது போதி மரம் கிடையாது, அரச மரம் தான். எதுக்கு அது போதி மரம் சொல்கிறாங்க? அது போதித்தது, அதனால் அது போதி மரம். என்ன போதித்தது? அந்த மௌனம், அந்த மரம் எந்த ரியாக்டும் பண்ணாது. அது செடி கிள்றியா ஒன்றும் ஆகாது, வெட்டுறியா ஒன்றும் பண்ணாது, சூரிய வெளிச்சம் பண்ணலையா ஒன்றும் பண்ணாது. நம்ம ஒரு சின்ன கொசுக்க செவடோ இப்படி பண்ணுவோம், சொறிவோம், ஆனால் எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக இருக்குது. அதுக்கிட்டேருந்து வாங்கிக்கிறார் புத்தர். அப்போ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படி அந்த ஞானத்தை போதி மரத்துலேருந்து வாங்குறாரு, அந்த அரச மரத்துலேருந்து. அதான் போதி மரம். அப்போ நம்ம சாதாரண சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த ஓரறிவு தாவரமே அப்படி மௌனமாக இருக்குது. அப்போ நம்ம 6 அறிவு நமக்கு தான் முக்கியமாக தேவை. அந்த மௌனம் அவ்வளோ சிறப்பு அந்த மௌனத்துக்கு. ஆதாங்கய்யா. அப்போது அந்த மரங்களுக்கிட்ட நம்ம ஒரு அறிவு தாவத்திலேருந்து கற்றுக்கலாம். கல்லும் அப்படிதான் அமைதியாக இருக்குது, அது பாட்டு அது வேலை செய்யுது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அப்போ நம்ம மௌனம் நிலையிலிருந்து நம்ம நிறைய சமுதாய கடையில் செய்யணும். இறைநிலை சிந்தனையோடு இருந்து எல்லாமே உயிர் தான், இங்கே இருப்பதும் உயிர் தான், அங்கே இருப்பதும் உயிர் தான் என்ற அந்த உயிர் உணர்வு வந்த பிறகு எல்லாருக்குமே நம்ம நல்லது செய்யணும், கெடுதலே செய்ய மாட்டோம், யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். துன்பப்படுவர்களுக்கு நம்மளாலான உதவிகளை செய்து கொண்டே இருப்போம். அந்த கருணை வந்துடும், அந்த அன்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு ஜெர்மானிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பேச்சு வெள்ளி மௌனம் தங்கம். பேச்சு வெள்ளி மௌனம் தங்கம். வெள்ளி பேசும்போது முட்டாள்கள் கவனிப்பார்கள், தங்கம் பேசும்போது அறிவாளிகளும் கூட கவனிப்பார்கள். இது ஒரு ஜெர்மானிய பழமொழி சொல்லுவாங்க. மௌனம் கலக நாஸ்தி அப்படின்வாங்க. இந்த பிரச்சனை இல்லைன்னா நாஸ்தின்னு என்னங்க, இந்த பிரச்சனையே காலி பண்ணிட்டோம், பிரச்சனையே வராதுன்னு. மௌனம் கலக நாஸ்தி அப்படின்வாங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவர் மனைவிட்ட சொல்கிறாரு, ஆண்கள் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசுகிறார்கள்,
பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுகிறார்கள். இது விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மனைவி ஏன் சொல்ல மாட்டாங்க? அவர் சொல்கிறாங்க, அந்த அம்மா ஏன் சொல்ல மாட்டாங்க? உங்களுக்கு ஆண்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் 2 முறை சொல்லணும்ல அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு. இப்போ தானே சொன்னேன் 2 முறை, மறுபடியும் அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தை 2 வாட்டி சொல்லணும் அவங்களுக்கு. அதனால தான் பெண்கள் அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயல்பாகவே பெண்களுக்கு அந்த பேசுகின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்க சொல்லுவாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு பேசுகின்ற ஹார்மோன்கள் அதிகமாக இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அப்படியே பெண்கள் பேசாமல் இருக்க முடியாது பெண்களால். ஒரு விஷயத்தை அவன் காதுகிட்ட சொல்லிட்டு இது யார்கிட்ட சொல்லிட்டாதுன்னு சொன்னால் போதும். யார்கிட்ட சொல்கிறது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடும். போடுறாங்க. அப்போ அதுக்கு தான் பெண்களுக்கு இந்த மனவள கலையை குத்துட்டா போதும், எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு வந்துடும். நல்ல பயிற்சி, வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் சேர்த்துருவாங்க. அதான் மகரிஷி வந்து பெண்களுக்கு நல்லா ஆழியார் போனீங்கன்னா பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க. ஒரு 500 பேர் வராங்கன்னா அதில் 350 பேர் பெண்கள் தான் இருப்பாங்க ஆழியாரில். ஒரு 150 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க. ஒரு புடவையில் சரிகளை இந்த ஓரமாக இருக்குல்ல சரிகை, அதுமாரி ஆண்கள் ஒரு ஓரமாக இருப்பாங்க. பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த கலை போய் சேரணும். எப்படி ஆண்களுக்கு உயிர் இருக்கிறதோ வலி இருக்கிறதோ அதுமாரி பெண்களுக்கும் உயிர் இருக்குது, வலி இருக்குது, எல்லா உணர்வும் இருக்குது. அப்போ அவர்களும் இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அன்பும் தன்மையாக சாமிஜி கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் பெண்களுக்கு தவம் கிடையாது. சாமிஜி எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகத்தை வடிவமைத்து கொடுத்துருக்கிறார். அவ்வளோ அன்பு. இந்த மௌன நோன்பு இவர் காஞ்சி பெரியவர் இருக்கிறார் இல்லையா, அப்போ எப்போயுமே மௌனம் இருப்பான், ஒரு வாட்டி இருப்பாராம். அப்போ மௌனம் இருக்கும்போது ஒரு பள்ளி மாணவர்கள்லாம் வந்தாங்களாம். வந்த பிறகு அந்த மௌனத்தை கழிச்சிட்டு அவர் பேசிட்டாராம். என்ன காரணம் தெரியுமா? அந்த மாணவர்கள் எல்லாம் பார்வையற்றவர்கள், பார்வை இல்லை. அப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் எப்போவுமே மௌனம் கலைக்க மாட்டீங்க, ஏன் பேசிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் பார்வை இல்லை, என் கண்ணால் பார்க்க முடியல, அதனால் என்னுடைய குரலையாவது அவர்கள் காதால் கேட்கட்டும். எவ்வளோ அன்பு, எவ்வளோ கருணை பாருங்கள் காஞ்சி பெரியவர். அப்போ அந்த மௌனத்தை நம்ம இது மாதிரி ஒரு காரணத்துக்காக அவர் மௌனத்தையே கலைக்கிறார். மௌனம் என்பது அவ்வளோ ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அந்த மௌனத்தையே கலைக்கிறார்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக மௌனம் இல்லைனா கூட காலையில் எழுந்ததுலேருந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, 8 மணியோ 9 மணியோ, அது வரைக்குமாவது மௌனம் இருங்கன்றாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப பீக் அவர். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும், அப்போ தான் ஹெவி டென்ஷன் ஆகும். அனைத்து இருக்க முடியுமா? ஆனால் அந்த டைமில் இருந்தாவே அந்த 3 மணி நேரம் மௌனம் அந்த நாள் முழுவதும் நம்மளை சிறப்பாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு போதுன்றாங்க. ஆமாம், அதனால் அந்த டைம்லையாவது நம்ம மௌனம் இருக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி இருக்கணும். காலையில் டிஃபன் டைம் வரைக்கும் இருந்தாவே ஓரளவுக்கு சிறப்பு. ஒரு சொர்க்க ரதத்தில் வாகனத்தில் 3 பேர் ஏறி சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்குது, வண்டி போயிட்டுருக்குது. போகிற வழியில் ஒரு பாம்பு ஒரு தவளையை ட்ரை முழுங்குது. அப்போ அந்த சொர்க்கத்தில் இருந்த அந்த போய்ங்கிறாங்கள 3 பேர் ரத்தத்தில், அதில் ஒரு ஆள் அந்த தவளை பாவம், அந்த பாம்பு என்ன இப்படி போட்டு கடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த பாம்பு கோவம் வந்துச்சு, என்னுடைய இறை எனக்கு பசிக்குது, என்னுடைய இறையை சாப்பிட்றேன், நீ என்ன அதை பாவம்னு சொல்கிறிய, நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிடுது. உடனே நரகத்துக்கு போயிடுறாரு ஃபஸ்ட் ஆள். 2வது ஆள், பாம்பு என்ன பண்ணுவோம், பாம்பு பாவம் பசி அது சாப்பிடுது அப்படின்றார். அதுக்கு அந்த தவளை, ஏயா என்னை புத்துயிர் குலையுறோம் கொள்ளுங்கிறான், நீ பாம்பு மேலே இறக்க மாட்டியா, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை. அவனும் நரகத்துக்கு போயிட்டான். இந்த 3வது ஆள் நோ கமெண்ட்ஸ், எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தான். அவன் மட்டும் சொர்க்கத்துக்கு சென்றான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்ன தெரியுமா? மௌனமாக இருப்பது உண்மையை சொல்வதை காட்டிலும் சிறந்தது. மௌனமாக இருப்பது உண்மையை சொல்வதை காட்டிலும் சிறந்தது. அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மௌனத்தில் இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, என்னென்ன சுவைக்கிறோமோ, என்னென்ன கேட்குறோமோ எல்லாமே வாங்கி 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 கருமயத்தில் பதிவு வச்சுக்குது. அதுக்கப்புறம் மௌனத்தில் இருந்து நம்ம நோட்டு பேனாக இருக்கும்போது, இந்த பாருப்பா, நீ உள்ள வச்சு ரெக்கார்டு இருந்தாப்பா, பாருப்பா நீ எவ்வளோ வச்சுக்கிற பாருப்பா, ஒன்றா எடுத்து காமிச்சிட்டே இருக்கும். இந்த கருமையம் இயங்கிட்டே இருக்கும் மௌனமாக இருக்கும்போது. சாதாரண இருக்கும்போது அந்த எண்ணம் வராது. மௌனமாக வந்து உட்காரும்போது நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்பயோ உள்ள போட்டதில் வந்துட்டு இருக்கும். உள்ளே இருக்காது, வராது, ரெக்கார்டு ஆகாது, வெளியே வராது. உள்ள ரெக்கார்டு ஆகும் தான் வெளியே வரும், வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும், நல்லதே கேட்கணும் சொல்கிறது அதுதான் காரணம். அப்போ எல்லாமே எடுத்து காமிச்சிட்டே இருக்கும். அது அப்போ மௌனத்தில் நம்ம இறைநிலையோடு கலந்துருக்கணும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்க மட்டும்
உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்க கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்பார். அந்த தன்முனைப்பு கரைஞ்சி போயிடுமா. ஒரு தண்ணி இருக்குது, ஒரு ஐஸ் கட்டி இருக்குது. அந்த தண்ணி என்பது இறைநிலை, அந்த ஐஸ் கட்டி என்பது நாம் தான். அந்த தண்ணியிலேருந்து தான் ஐஸ் கட்டி வந்துருக்குது. அது மாதிரி இறைநிலையிலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஐஸ் கட்டி தூக்கி தண்ணியில் போட்டோம்னா ஆகும், தண்ணியில் கரைஞ்சிடும். அப்போது அந்த ஐஸ் கட்டியாக நாம் அந்த தண்ணியில் போய் கரையணும். இறைநிலை என்கிற அந்த தண்ணியில் போய் கரையணும். கரைஞ்சிச்சுன்னா அது வேறு நாம் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி கரையணுன்றாங்க. அப்போது இறைநிலையோடு கலப்பதற்கு இந்த மௌனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இறைவன், நான் சொன்னேன் இல்லையா இருக்கணுமே, மௌனமே இறைவனின் மொழின்னு, தியானமே அதை அடையிறதுக்கான வழி. அப்போ தியானமும் அகத்தவமும் அகத்தாயும் இணைந்து தான் மௌனம். ரெண்டும் மாறி மாறி செய்வாங்க. அகத்தாய்வு இந்த மௌனத்தில் மாதத்தில் முதல் புதன்கிழமை நடக்குது. நீங்கள் வாய்ப்பு இருக்கணும் வந்து அப்பப்போ நீங்கள் கலந்துக்கலாம். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போலாம் கலந்துக்கலாம். இவர் பாரதியார் சொல்லுவார், துணி வெளுக்க மண் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழியில்லை எங்கள் முத்து மாரியம்மா அப்படின்பார். இப்போ துணி துவைக்கிறது அந்த காலத்தில் மண், அது ஓர மண் சொல்லுவாங்க, காரத்தன்மை கொண்ட மண், அதில் துவைப்பாங்க. அப்போது துணி துவைக்கிறதுக்கு மண் இருக்குது. தோல் வெளுக்கு சாம்பல் போட்டு சேர்ப்பாங்களாம், சாம்பல் தோல் வெளுக்க சாம்பல் இருக்குது. மணி வெளுக்க சாணை உண்டு, அந்த வெங்கல மணிக்குது இல்லையா, அது அழுக்காயிடுச்சுன்னா அது சாணம் பிடிப்பாங்க, புதுசாகிடும். இந்த மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா அப்படிங்கிறார் பாரதியார். அப்போது இந்த மனம் வெளுப்பதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மௌனம். மனம் தூய்மை செய்யுது. ஏன்னா எல்லாமே மனசில் தான் இருக்குது. நல்லா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவணும், இது தயவு உள்ளம், கருணை, அன்பு எல்லாம் மனசில் இருக்குது. கூடவே பொறாமை, வஞ்சம், அவனை எப்படி கெடுக்கலாம், அதுவும் உள்ளது. எல்லாமே மனசு தான். மனமது இயற்கையின் மாபெரும் விதியலோ, மனதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமா, மனதை உயர்த்திட மட்டில்லா இன்பமா, மனதிலே உள்ளையெல்லாம் மற்றெங்கு தேடிவீர் சொல்கிறார். ஒரு கோழி சண்டை விடுறதுக்காக ஒருத்தன் ஒரு கோழி எடுத்து இது சண்டை கோழியாக மாற்றணும் அப்படின்ட்டு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னான், அதோ அந்த ஆசிரமத்தில் ஒரு துறவிக்கிறாரு, குருக்கிறாரு, அவர் மனிதர்களே ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்து மாற்றுறாரு, அதனால் இந்த கோழியை மாற்றுவார், அங்கே போய் கேளு அப்படின்றாரு. இவர் போய் அந்த குருக்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த என்னுடைய சாதாரண அந்த கோழியை சண்டை கோழியாக மாற்றி கொடுங்க, நான் எல்லா போட்டிகளையும் கொடுத்து நான் வெற்றி பெறணும், எனக்கு பேரும் புகழும் வரணும், மாற்றி கொடுன்றார். சரின்னு அந்த குரு அந்த கோழியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாப்பா நான் மாற்றி கொடுக்குறேன்னாரு. சரி, அப்புறம் 15 நாள் கழிச்சு அந்த கோழிக்காரன் உள்ள போகிற ஆசிரமத்துக்கு அந்த கோழி ரெக்கையை சிலிப்பி நிற்குது. உனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா கோழி நல்லா மாற்றிட்டாருப்பா குருவே, என் கோழியை எடுத்து மாட்டோமா கேட்குறாரு. இன்னும் ரெடியாகல, இன்னும் 15 நாள் கழிச்சு வா அப்படின்றாரு. என்னடா இவ்வளோ ரெக்கை தூக்கி நிற்குது இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு சரி போயிட்டார். மறுபடியும் ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் வராரு ஆசிரமத்துக்கு. அந்த கோழி வீட்டின் கூரை மேலே உட்காந்துட்டு நல்லா கூவுது, கொக்கரிக்குது, யாருன்னா சண்டைக்கு வாங்க அப்படி போகுது. பா சூப்பர், நல்லா ரெடி பண்ணிட்டாருப்பா கோழியை அப்படி சொல்லிட்டு, குருவே என் கோழி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு வான்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நல்லா இருக்கிற கோழி இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு பல்ல கச்சிக்கிட்டு ஒரு 15 நாள் இருந்துட்டு மறுபடியும் வராரு. ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மூலையில் போய் உறங்கினுக்கு அம்முன்னு பத்துது அந்த கோழி. ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. என்ன குருவே, நல்லா சிலிப்பி இருக்கும், அப்போல்லாம் கொடுக்காம இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு என் கோழி அப்படின்றாரு. எடுத்துப்போ, எல்லா போட்டியிலும் ஜெயிக்க எடுத்துமோ அப்படின்னாரு. எடுத்து போன மாதிரி எல்லா போட்டிகளும் அதான் ஜெயிக்குது, நல்லா பரிசு வாங்குது. அப்புறம் குருக்கிட்ட வந்து, குருவே என் கோழி எல்லாத்துலேயும் பரிசு வாங்கிச்சு, எப்படி நீங்கள் இப்போ பண்ணீங்க அப்படின்றாரு. நீ முதல்ல வந்த இல்லையா, அப்போது ஒரு பயத்தில் சிலிப்பி நின்றுச்சு, யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2வது 15 நாள் கழிச்சு வந்தேன் இல்லையா, அப்போ வந்து மேலே ஏறி நான் தான் வீரன் வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. அப்போது அது நல்ல தகுதியான இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் மூலையில் உட்காந்துட்டு எப்போ வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மௌனமாக போய் உட்காந்துது. அதனால் இந்த அம்மா சொன்ன மாதிரி நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி எல்லாம் போய் பார்த்துக்கலாம் உடனே போய் உட்காந்துருக்கான்னு. அதுக்கப்புறம் உனக்கு கொடுத்தேன், ஜெயிச்சிச்சுங்கிறான். நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, மௌனம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, எல்லையற்றது சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ சிறப்பு இந்த மௌனம். அப்போ இந்த மௌனம் அவ்வளோ ஏன் ஈஸியாக இருக்க முடியலன்னா, நம்மளோட புலன்கள் 5 புலன்கள் இச்சை வைப்பட்டு நம்ம பழக்கத்தில் ஏதோ ஒரு பண்ணிகிட்டே இருக்கிறோம். திருமூலர் சொல்லுவாருங்க, பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5 உல, மெய்ப்பாருமின்றி வெறித்தே திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே.
அந்த இந்த அந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போ அந்த மேய்க்கிறதுக்கு ஆள் இருந்தால் பாலாய் சொரியுமா. நம்ம பஞ்சேந்திர தவம் பண்ணுறோம் இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி மேலே பண்ணுறோம் இல்லையா, அப்படி பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அது அமைதியாகும், அந்த விழிப்பு நிலை வரும். நம்ம அளவுக்கு மீறி எனர்ஜி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்முடைய எனர்ஜி செலவு பண்ணி தான் பார்க்குறோம், நம்முடைய எனர்ஜி அந்த செலவு பண்ணி தான் கேட்குறோம், நம்ம அந்த எனர்ஜி செலவு பண்ணி தான் சுவைக்கிறோம். எல்லாமே நம்முடைய ஆற்றல் தான். அது தெரியாமல் நம்ம எங்கேருந்தோ என்றுமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதில் புலன் வயப்பட்டு துன்பம் தான் வரும். அளவுக்கு மீறி ஜீவகாந்தம் செலவானா ஆகும், துன்பம் தான் வரும். அப்போ அது தெரியல நம்மளுக்கு. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். 5 புலன் மூலமாக இன்பம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் துன்பம் தான். கட்சியில் இன்பமே மிகுதியாகனா துன்பமாயிடும். அது தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ இந்த மௌன காலத்தில் நம்ம சிந்திக்க 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 நம்ம அமைதிக்கு வந்துடுவோம், விழிப்பு நிலை வந்துடுவோம். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ன்றாங்க இல்லையா. அப்போ அதிகமாக நம்ம டிவி பார்க்கக்கூடாது, நம்ம தேவையில்லாத அந்த புலன்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விழிப்பு நிலை வந்துடும். அதுக்காக தான் அந்த மௌனம் ரொம்ப சிறப்பு. நம்ம இங்கே கலந்துக்க முடியலாம் கூட, எங்கேயாவது பஸ்ஸில் பயணம் போகிறோம், அங்கே கூட மௌனம் இருக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போவாங்க, பக்கத்தில் உட்காந்து யாருன்னே தெரியாது, புதுசாக இருக்கும், அப்போ தான் பேசுவாங்க. அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க, கொட்டி தீர்த்துருவாங்க, அவன் இப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம இப்போ ஒரு வாய்ப்பு. நாமெல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா, பஸ்ஸில் ஏறி உட்காந்துடனே அந்த டிரைவருக்கு ஒரு அர்க்காப் சொல்லிவிடுவேன், கண்டக்டர் ஒரு அர்க்காப்பு, பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் ஒரு அர்க்காப் சொல்லிவிட்டு சாந்தி தாவத்தில் உட்காந்துடும். அழகாக அந்த பயணம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயணம் முடிஞ்சு இறங்கும்போது டயர்டே இருக்காது. அப்போது ஒரு அமைதியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாந்தி தாவம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, யாருக்கும் பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி பஸ்ஸில் இருக்கும்போது நல்லா சாந்தி தாவம் நல்லா பண்ணலாம் தாராளமாக. அப்போ அர்க்கா ஆமாம், அந்த பயணத்து நேரத்தை நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும். அதுதான் சொல்கிறது. இப்போ இந்த மௌனம் 3 வகையான மௌனம் சொல்லுவாங்க. வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனம் என்பது வாய் பேசாமல் இருப்பது வாக்கு மௌனம். கருவி மௌனம் என்பது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அது அடக்கமாக வைத்திருப்பது கருவி மௌனம். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி. கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கைகள், கால்கள், வாய், பால்குறி, குதம். இந்த 10 இந்திரியங்களையும் அடக்கமாக வைத்திருப்பது கருவி மௌனம். மகா மௌனம் என்பது மனம் அசையாமல் இருக்கணும், எண்ணம் வரக்கூடாது, எண்ணங்களற்ற நிலை, இறைநிலையோடு கலந்திருக்கிற நிலை மகா மௌனம். ஞானிகள்லாம் அந்த நிலை தான் இருப்பாங்க, மகா மௌனம். அந்த 3 வகையான மௌனம். சாமிஜி சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு சங்கல்பம் மேற்கொண்டு அந்த செயல் முடிகின்ற வரை பேசாமல் இருப்பது இது ஒரு வகையான மௌனம். மனதும் உடல் ஆற்றலும் சீர்குலையாமல் அப்படியே இருக்கும், அந்த நினைத்த காரியம் வெற்றி பெறும், இது ஒரு மௌனம். இந்த ஆன்ம தூய்மைக்காக குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இவற்றை விலக்கி மௌனமாக இருந்து அகத்தாய்வு செய்வது, இந்த 2 வகையான மௌனம் ரொம்ப சிறந்தது, நல்ல விளைவு கொடுக்கும் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அப்போது இந்த மௌனம் என்பது நம்ம எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மகா மௌனம் சொன்ன இல்லைங்களா, மகா மௌனம்னா அந்த ரமண மகரிஷி தான் மௌனம்னா அதான் சொல்லுவாங்க. அவளை நம்ம ஒரு ஆளாக மௌனம் இருப்பார். அங்கே விருப்பாட்சி கோகைன்னு ஒரு இருக்கான் திருவண்ணாமலையில். அப்போ அந்த மௌனத்தில் எப்போவுமே அங்கே போய் இருப்பாராம். அப்போ இருந்துருக்கும்போது அங்கே கூட அந்த சீடர்கள் ஏதோ வேலையாக கீழே இறங்கி வந்துடுவாங்க. வந்துட்ட போது அங்கே நார்த் சைடில் ஒரு மிளகாய் சாமியான ஒரு ஃபேமஸான சாமியாராம். உடம்பு ஃபுல்லாக மிளகாய் அரைச்சி பச்சை மிளகாய் பூச்சிக்கு வரான். அங்கே ஒரு இது அது இங்கே நீங்கள் சாமியார்னு கேள்விப்பட்டேன், எங்கள் ஊரில் இதுமாரி மிளகாய் சாமி ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை செக் பண்ணி பார்க்குறமான்னு கேட்குறாரு. நம்மள மாரி மௌனம்னு சொல்லியிருப்போம், அவரு தான் மகா மௌனம் இல்லையா, அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. உங்களுடைய மௌனமே சம்மதம் என்று எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பச்சை மிளகாய் உடம்பு ஃபுல்லாக பூசுகிறாங்க. அவர் அமைதியாக இருக்கிறாரு. பூசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் உண்மையான சாமியார் தான் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவங்க கீழே இறங்கி போயிடறாங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த சீடர்கள் மேலே ஏறி வராங்க. பார்த்துட்டு பதறி போகிறாங்க சீடர்கள். ஐயோ என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு, யார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவி பண்ணாங்க. அவர் அன்றைக்கி ஃபுல்லாக மௌனமாக இருந்துட்டார். அப்புறம் மறுநாள் கேட்குறாங்க சீடர்கள், ஏன் சாமி இவ்வளோ பூசினாங்களே, எரிச்சல் இல்லையா, ஏதோ சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மிளகா பூசும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது, அதிலேயே தியானம் பண்ணேன், அதுவே எனக்கு ஒன்று இன்பமாக இருந்தது, ஒன்றுமே தெரியல அப்படின்னாராம். இதுதான் மகா மௌனம். எந்த நிலை வந்தாலும் அசையாமல் இருப்பாங்க. நம்ம சின்ன ஒரு கொசு கச்சாலும் இப்படி அசிங்கம் துடைப்போம் இல்லையா, அவங்க எது இருந்தாலும் கொசு கச்சாலும் அதையே பார்ப்பாங்க, அப்படியே உணர்வாங்க, அதையே கவனிப்பாங்க. எந்த அசைவற்றா இல்லாமல் இருப்பது மகா மௌனம். அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இந்த மௌனம் நிறைய பயன்கள் இருக்குது. புலன் அடக்கம் பெறும். எழுதிக்கிறீங்களா? மௌனம் புலன் அடக்கம் பெறும்.
ஜீவகாந்த திணிவு ஏற்படும்.